அனைவருக்கும் வணக்கம். சுவிதா மேஜர் ஆன் லெப்டினன்ட் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிவில்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். தமிழ்நாடு அரசிடமிருந்து முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு நிதி உதவிகள் என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. என்னென்ன நிதி உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது மாவட்ட முன்னாள் முப்படை வீரர் நல அலுவலகம் வாயிலாக என்பது பற்றி ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள் வெளியிட்டுள்ளோம். அந்த வீடியோவை பார்த்து என்னென்ன பலன்கள் பயன்கள் உள்ளது என்பதை தெரிந்து பலர் பயனடைந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் ஒரு எக்ஸர்வீஸ்மேன் ஓய்வு பெற்று 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஓய்வு பெற்ற பின்பு தான் அவருக்கு பக்கவாதம் கை அண்டு கால்கள் செயல்படாமல் இருந்தபோது அவருக்கு இந்த வீடியோ வாயிலாக தெரிய ஏதோ நிதி உதவி கிடைக்கின்றது தமிழக அரசிடம் என்று சங்க உதவியை நாடி வந்தபோது அவருக்கு சில உதவிகள் சங்கத்தின் வாயிலாக செய்யப்பட்டன. முக்கியமாக அவர் எந்த மாதம் சங்கத்தின் உதவியை நாடி வந்தாரோ அந்த மாதம்தான் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய குறைதீர்ப்பு கூட்டம் என்று ஒன்று இருந்தது. அந்த கூட்டத்திற்கும் அவரை அழைப்பு விடுத்து அந்த நேரத்திலே அன்றைய தினம் குறைதீர்ப்பு கூட்டத்தின் நாளான அன்று அவரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அந்த ஊனமுற்றோர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அவருக்கு முதலில் அந்த ஊனமுற்றோருக்கான சான்றிதழ் பெறுவதற்கான நடவடிக்கைகள் செய்ய கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கை என்பது அந்த மாவட்டத்தில் உள்ள ஊனமுற்றோர் அலுவலகத்தில் இருந்து நல்ல உதவியுடன் அவர்களுக்கு அந்த ஊனமுற்றோர் சான்றிதழ் என்பது வழங்கப்பட்டது. அதன் பின்பு மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய அந்த நிதி உதவி, லைஃப் டைம்ஸ் கிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுட்கால நிதி உதவி கிடைப்பதற்கு அதற்கான படிவங்களும் எழுதி அந்த மாவட்ட முன்னாள் முப்படை நல அலுவலகத்தில் சமர்ப்பித்த போது மாவட்ட முன்னாள் முப்படை வீரர் நல அலுவலகம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து தக்க நடவடிக்கை எடுத்ததின் காரணமாக அவருக்கு இப்பொழுது மாதம் மாதம் ரூபாய் 7,000 கிடைக்கின்றது என்று சங்கத்திற்கு தெரிவித்து அவரது மகிழ்ச்சியை தெரிவித்தார். அவர் இப்பொழுது என்ன கூறுகின்றார், இந்த நிதி உதவி பெறுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பது பற்றி அவர் என்ன கூறுகிறார் என்பதை நாம் இப்பொழுது முதலில் கேட்போம். நமஸ்காரம் சார். நான் எக்ஸர்வீஸ்மேன் ஆர் சீனிவாசன், டிபிஎம்டி கிளாஸ் 3 18 ரெஜிமெண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகும்போது எந்த குறையும் இல்லாமல் ரிட்டையர்ட் ஆனேன். வந்ததுக்கப்புறம் இடது பக்கம் கைகால் பக்கவாதம் விழுந்ததுக்கப்புறம் 2024 வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி உதவித்தொகை செய்கிறது எந்த விதமான தகவலும் தெரியாது. அதுக்கப்புறம் தெரிஞ்சு அருப்புக்கோட்டை முன்னாள் படைவீரர் நலச்சங்கத்துக்கு அவங்க அந்த வாரமே விருதுநகர் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸுக்கு குறைதீர்ப்பு கூட்டத்துக்கு கூப்பிட்டு அங்கே உள்ள ஊனமுற்ற நலத்துறைக்கு கூப்பிட்டு என்னை நேரடியாக கூப்பிட்டு போய் ஒவ்வொரு டெஸ்க்காக என்னென்ன செய்யணும்னா அன்னைக்கு அவங்க ஃபார்ம் கொடுத்து அவங்க எல்லாம் புரிய வச்சதுக்கப்புறம் திருப்பி அந்த தகவலெல்லாம் வாங்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் முன்னாள் படைவர் நல சங்கத்தில் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க மூலமாக நான் விருதுநகர் மாவட்டத்துக்கு அனுப்புனதில் இப்போ எனக்கு மாதம் 7,000 ரூபா உதவி தேவை கிடச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணமான அருப்புக்கோட்டை முன்னாள் படைவர் நல சங்கம், விருதுநகர் மாவட்ட ஊனமுற்ற நலத்துறை மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள முன்னாள் படைவீரர் நல அலுவலருக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். முன்னாள் படை வீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் இன் தமிழ்நாடு, லைஃப் டைம் கிராண்ட் டு பேராப்ளஜிக் எக்ஸர்வீஸ்மேன் அண்ட் டிபெண்டன்ஸ். தமிழக அரசிடமிருந்து தமிழக முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தவர்களுக்கு பல நிதி உதவிகள் என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் முக்கியமாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு எக்ஸர்வீஸ்மேன், பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட எக்ஸர்வீஸ்மேன் சீனிவாசன். இவர் ஏற்கனவே அவர் என்ன கூறினார் என்று இப்போ நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த பக்கவாதம் என்று ஏற்பட்டு சிரமப்பட்டு வருகின்றார். அவர் சங்க உதவியை நாடி வந்த காரணத்தினால தான் அவருக்கு அந்த தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அவருக்கு இப்போ மாதம் 7,000 ரூபாய் இந்த பேராப்ளஜிக் பக்கவாதம் உள்ளவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிதி உதவியான 7,000 ரூபாய் கிடைத்து வருகின்றது. இதை பற்றி தான் மேற்படி ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இந்த
எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடை பொறுத்தவரையில் எக்ஸ்-சர்வீஸ்மேன் அவர்களை சார்ந்தவர்களுக்கு பல நிதி உதவிகள் என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. இதை பற்றி தான் May 5, 2024 ஒரு விரிவான வீடியோ வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலிருந்து வெளியிட்டிருந்தோம். இதில் முக்கியமாக சொல்ல போயாச்சுன்னா லைஃப் டைம் கிராண்ட் டு வெல்ஃபேர் டு வெட்டரன்ஸ் அண்ட் ஸ்வீடோ. வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, அதுக்கப்புறம் அவங்க காலத்துக்கு அப்புறம் அவங்க விடவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிதி உதவி. லம்சம் கிராண்ட் டு பேரண்ட்ஸ், அந்த ஆர்மியில் அவங்க குழந்தைகளை சேர்த்தாச்சுன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் அந்த பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதி உதவி. பெனூரி கிராண்ட் நான் பென்ஷனர் எக்ஸ்-சர்வீஸ்மேன் வந்து அதாவது முன்னாள் இந்த படை வீரர்கள் வந்து முப்படைகளில் இருந்துட்டு அவங்க காம்பன்சேட் கிரவுண்டில் வெளிவந்துருவாங்க ஏதோ ஒரு காரணத்தினால. அதுக்கப்புறம் அவங்க எந்த விதமான ஓய்வூதியமோ அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் கண்டிஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தால், அந்த பாதிப்பு வருமானம் என்பது இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு ஒரு கிராண்ட், பெனூரி கிராண்ட் என்பது. அப்புறம் எஜுகேஷன், மேரேஜ் கிராண்டு, அந்த குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் திருமண நிதி உதவி. ஹவுசிங் லோன் கிராண்டு. லைஃப் டைம் கிராண்ட் டு டிசபிலிட்டி சில்ட்ரன், ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதி உதவிகள். லைஃப் டைம் கிராண்ட்ஸ் டு பிளைண்ட், அதுக்கப்புறம் கேன்சர், டிபி, பேராப்ளஜிக், அதாவது புற்றுநோய், தொழுநோய் என்ற பக்கவாதம், இந்த மாதிரி அந்த குருட்டுத்தன்மை உள்ள அவங்களுக்கு, கண் பார்வையற்றவர்களுக்கு. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கிராண்ட் டு வார் விடோஸ், அதாவது வார் விடோஸ்களுக்கு வந்து வருடம் அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கிராண்ட் ஒரு தொகை என்பது வழங்கப்படுகிறது. இதோடு சேர்த்து மானிட்டரி கிராண்ட்ஸ் டு பேரண்டி அவார்டு, அதாவது விருதுகள் பெற்றவர்களுக்கு, அந்த தமிழக அரசிலிருந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அந்த நிதி உதவி என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. இது பற்றி தான் ஒரு விரிவான வீடியோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் May 2024 வெளியிட்டிருந்தோம். இதை பார்த்து பலர் வந்து விவரம் அறிந்து ஒரு சிலர் வந்து அதுக்கான பலனும் பயனும் பெற்றிருக்கிறார் என்று சங்கத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மகிழ்ச்சிக்குரியது. இதுதான் அந்த வீடியோ. நம்ம முதல்ல போட்ட டீட்டெயில்ஸ், தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் பர்சனல் ஃபெனிவல் ஃபண்டில் என்னென்ன நிதி உதவிகள்லாம் கிடைக்கின்றது. இதில் முக்கியமாக கடந்த ஓரிரு ஆண்டுகளில் வந்து தமிழக அரசு வந்து ஒரு சில நிதி உதவிகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக கேன்சர்ஸ், அந்த புற்றுநோய்க்கான நிதி உதவி 7,000 ரூபாய் கிடைச்சிக்கிட்டு இருந்து அதை 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த இவங்களுக்கு ஃபுனரல் கிராண்ட்ஸ், ஈமச்சடங்கு நிதி உதவி என்பது வந்து எக்ஸ்-சர்வீஸ்மேன் காலத்துக்கு அப்புறம் அவங்க மனைவி இறந்தாலும் அவங்களுக்கு அந்த நிதி உதவி ஈமச்சடங்கு நிதி கிடைச்சி வந்தது 7,000 ரூபாய் கிடைச்சிது. அதை 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருப்பது வந்து பேராப்ளஜிக், பக்கவாதம் உள்ளவங்களுக்குள்ள நிதி உதவி வந்து தான் அந்த 7,000. இந்த இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. லைஃப் டைம் கிராண்ட்ஸ் ஆஃப் ₹7,000 பெர் மந்த் டு பேராப்ளஜிக் எக்ஸ்-சர்வீஸ்மேன் அண்ட் விடோஸ், அவங்க பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு அந்த நிதி உதவி என்பது தான் இதில் முக்கியமாக தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் பர்சனல் பெனிஃபிட் ஃபண்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டில் சொன்னது மாதிரி லைஃப் டைம் கிராண்ட்ஸ் டு ₹10,000 பெர் மந்த் டு ஆல் வேர்ல்டு வார் வெட்டரன்ஸ் அண்ட் ₹4,000 பெர் மந்த் டு தேர் விடோஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டூரேஷன் ஆஃப் சர்வீஸ். அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலே போதும், அந்த வெட்டரன்ஸ், அந்த வீரருக்கு வந்து மாதம் வந்து 10,000 ரூபாய் கிடச்சிக்கிட்டு இருந்தது தமிழக வீரர்களுக்கு. அவங்க காலத்துக்கு அப்புறம் அவங்க மனைவிக்கு 4,000 ரூபாய். ஆனால் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு, தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு வந்து அவர்களுக்கு கூடுதலான ஒரு ஊதியம், ஓய்வூதியம் என்பது வழங்கப்பட்டது. இதனை அடிப்படையில் வந்து தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸில் இருந்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதன் காரணமாக தமிழக முதல்வர் அவர்கள் இந்த 79th இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அறிவிப்பில் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வெட்டரன்ஸ்க்கும் அவங்களுடைய ஃபேமிலி பென்ஷனர்களுக்கும், வெட்டரன்ஸ்க்கு வந்து 15,000 ரூபாயும், அவங்களுடைய ஃபேமிலிக்கு 8,000 ரூபாய் என்ற ஊதிய உயர்வை வந்து அறிவிப்பு செய்கிறார்கள். அது மகிழ்ச்சிக்குரிய. இது பற்றி ஏற்கனவே தமிழக முதல்வர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு வீடியோ என்பதை வெளியிட்டோம். இத்துடன் வந்து இந்த 2024 இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தமிழக அரசு ஒரு அறிவிப்பு பேரவையில், சட்டசபையில் அறிவித்தாங்க. மாற்றுத்திறன் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தோர்களின் வாழ்க்கை நடைமுறையை சுலபமாக்கும் நோக்குடன் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்யும் வகையில் தேவைக்கேற்ப இணைப்பு சக்கரங்களுக்கு பொருத்தப்பட்ட பிரத்யேக பெட்ரோல் ஸ்கூட்டர் அல்லது சிறப்பு பேட்டரி சக்கர நாற்காலிகள் இலவசமாக வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு தான். இதன்படியும் அவங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. தேவையுள்ளவர்கள், இந்த மாற்றுத்திறன் உள்ளவர்கள், அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட முன்னாள் படை நிறுவனத்தில் விண்ணப்பம் சமர்ப்பித்தால் அவங்களுக்கும் இந்த அவங்களுடைய நிதி உதவியோடு இதுவும் வழங்கப்படும் என்பது தான். இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு தான் இந்த வீடியோ. என்னதான் இருந்தாலும் இந்த சம்மந்தப்பட்டவர்கள், அவங்களுக்கு நிதி உதவி தேவை உள்ளவர்கள் இந்த ஒரு விழிப்புணர்வு இந்த மாதிரி வீடியோ போட்டால் அதை தெரிஞ்சுக்கிட்டு சம்மந்தப்பட்ட மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தில் வந்து மனுக்கள் சமர்ப்பித்து, அந்த சமர்ப்பித்த பின்பு சம்பந்தப்பட்ட மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகம் வந்து துரித தக்க நடவடிக்கை எடுத்தால்தான் அவர்களுக்கு இந்த நிதி உதவிகள் என்பது கிடைக்கும். ஆனால் இப்பொழுது இந்த நல்லதொரு விழிப்புணர்வு காரணமாக இந்த மாவட்ட முன்னாள், தமிழகத்தில் உள்ள மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்திலிருந்து துரிதமான தக்க நடவடிக்கை எடுப்பதனால் இந்த பாதிக்கப்பட்ட தேவையுள்ள முன்னாள் முப்படை வீரர்களுக்கு தகுதி இருப்பின் அவர்களுக்கு நிதி உதவி என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. இதற்கு
தமிழகத்தில் உள்ள மாவட்ட முன்னாள் முப்படை நல அலுவலர்களும் நல்லது ஒரு வேலையை இப்பொழுது செய்து வருகிறது என்ற நோக்கத்தில் அவர்களுக்கு மிக்க நன்றி. இது திரும்ப திரும்ப சொல்வது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். ஆனால் அதிகப்படியானருக்கு இன்னியும் தமிழக அரசியலில் முன்னாள் முப்படை வீரர்கள் அவர்களை சார்ந்தவர்களுக்கு என்னென்ன நிதி உதவிகள் கிடைக்கின்றது என்பது தெரியாமல் தான் இருக்கிறாங்க. ஏன்னா சங்கம் நல்லபடியாக செயல்பட்டு இருக்கிறதுனால சங்க உதவியை நாடி வரும்போது தான் தெரியுது. இப்படிப்பட்ட விழிப்புணர்வு வீடியோ போட்டாலும் இன்னியும் அறியாமையில் தான் இருக்கிறாங்க, தெரியாமல் இருக்கிறாங்க. ஆகையால் தான் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப போடுறோம். இதை நம்ம பார்க்கணும், நமக்கு இல்லையே என்று பார்க்காம இருக்கக்கூடாது. பார்த்தா நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஏன்னா இந்த வீடியோவை பார்த்து தான் ஒருவர் இந்த பேராபிளை சீனிவாசன் அவர்களை பக்கவாதம் பாதிக்கப்பட்டவரை இந்த சங்கத்துக்கு அழைத்து அவருக்கு உதவி செய்து அவருக்கு இந்த நிதி உதவி செய்திருக்கிறாரு. அதனால் நம்மளால் இந்த வீடியோவை பார்த்தா நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற நோக்கத்தில் பார்த்து மற்றவர்களுக்கும் தெரிவிக்கணும், உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம், நன்றி, ஜெய்ஹிந்த்.